want to hear his voice. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று 1 பேதுரு 4:10 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். சபையில் ஒருவருக்கொருவர் எவ்வாறு ஆவியின் வரங்களை வைத்து உதவியாக பிறருக்கு இருக்க வேண்டும் என்று கேரி இன்ட்ரிக் என்ற தேவ மனிதர் லைஃப் இன் ஹிஸ் பாடி என்ற தன்னுடைய புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை விளக்கியுள்ளார். பல வருடங்களுக்கு முன் சிகாகோ கென்ட் என்ற சட்டக்கல்லூரியில் 2 மாணவர்கள் பயின்றனர். அந்த வகுப்பிலேயே மிக அதிகமான மதிப்பெண் எடுத்து தேர்ச்சி பெற்றவர் ஓவர்டன் என்ற 2 கண் பார்வை மற்ற ஒரு மாணவன். அவர் தன்னுடைய பட்டமளிப்பு விழாவில் அதற்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ள சென்றபோது, நான் இந்த முதல் பரிசை பெற்றதில் பாதி பெருமை கையில்லாத என் நண்பனையே சேரும் என்றார். இவர்கள் இருவரும் பள்ளி படிப்பின் போது ஒருவரை ஒருவர் சந்தித்து நண்பர்களானவர்கள். கண் பார்வையற்ற ஓவர்டனை அவரது கைகளற்ற நண்பன் தான் வழி நடத்துவார். ஆனால் கையில்லாத தன் நண்பன் புத்தகங்களையும் சேர்த்து கண் பார்வையற்ற ஓவர்டன் தூக்கி சுமப்பார். இப்படி ஒருவருடைய கண்கள் இருவரையும் வழி நடத்தியது. ஒருவரின் கைகள் இருவரின் புத்தகங்களையும் சுமந்தது. இருவரும் படிக்க உட்கார்ந்தால் பார்வையற்றவர் புத்தகத்தை விரித்து தன் கையில் வைத்துக் கொள்வார். கைகளற்ற நண்பர் அதை சத்தமாக வாசித்து காட்டுவார். இவர் வாசிப்பதை கேட்டு படித்துதான் கண் பார்வையற்ற ஓவர்டன் முதல் மாணவனாக தேர்ச்சியடைந்தார். இவர்களில் ஒருவரின் நிறைவு மற்றவரின் குறைவை நிவர்த்தியாக்கிற்று. ஆம் பிரியமானவர்களே, நமது சபையிலும் குடும்பத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த ஆவியின் வரங்கள் மற்றும் கனிகளினால் அடுத்தவருக்கு நாம் உதவியாக இருக்க முடியும். ஒருவருடைய பலம் அடுத்தவரின் பலவீனத்தில் உதவி செய்ய முடியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரில் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபுவை போன்ற தேவன் மேல் விசுவாசம் உடைய விசுவாசிகள் விசுவாசத்தில் பலவீனமான மற்ற புதிய விசுவாசிகளை தாங்க வேண்டும். என் வாழ்க்கையில் இன்னின்ன சூழ்நிலையில் தேவன் எனக்கு உதவி செய்தார், நிச்சயம் அவர் உங்களுக்கும் உதவி செய்வார் என்று சாட்சி பகரும்போது மற்றவர்களுடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்படும். மற்றும் தீர்க்கதரிசன வரங்களையும் பாஷைகளை வியாக்கியானம் செய்யும் வரங்களையும் உடையவர்கள் தேவன் தந்த வரங்களை சபையில் உண்மையாக பயன்படுத்தும் போது அநேகர் உணர்த்தப்படவும் பக்தி விருத்தி அடையவும் உதவி செய்யும். இதே போல நமது குடும்பத்திலும் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யும் பொழுது நாம் வளர வழி உண்டு. நாகமான் வீட்டில் இருந்த அடிமை பெண் தனது தேசத்தில் இருந்த தீர்க்கதரிசியை குறித்து சொன்ன அறிமுகம் நாகமானின் குஷ்டரோகத்தையே மாற்றியது. இந்த சிறுமியை போல நமக்கு தெரிந்தவைகளை மற்றவர்களுக்கு பகிரும்போது அநேகர் இதன் மூலம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். God bless you. Have a nice day.